மடலிலே பிரபந்தமோ சிறியதா இருந்தாலும் அங்கேயும் உரையாசிரியர்கள் எழுதும் இடத்திலே எப்படி இந்த மடலை அனுபவிக்க வேண்டும் என்பதை அழகழகா சொல்றார். கட்டி விச்சியும் சுப்பிரமணிய பட்டரும். இந்த மகுடமே வியப்பா இருக்கும். என்னடா ரெண்டுமே புதுசா இருக்குன்னா அதுதான் தமிழ், அதுதான் வைணவ உரை வளம். கட்டி விச்சியும் சுப்பிரமணிய பட்டரும், இதுக்கும் சிறிய திருமடலுக்கும் மடலுக்கும் என்ன சம்பந்தம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவம். எப்படிப்பட்டதான உரையாசிரியர்கள்! நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை இவர்கள்லாம் உடம்பு பூரா மேதாவிலாசம்னே சொல்லணும். எவ்வாறுங்க மடல்ல எடுத்து அழகா சொல்றா. ஒரு கட்டுவீச்சு வரா, குறி சொல்பவள் வருகின்றாள். இதை நம்ம படிச்சிருக்கோம் பிரபந்தமா. தாய்மார்கள் எல்லாம் தவிக்கின்றனர். இந்த பெண் பிள்ளையானவள் எம்பெருமான விட்டு பிரியாத இருக்கா, ஒரு க்ஷணமும் பிரியாத இருக்கா. எப்படியாவது அவனை அடைய வேண்டும் என்று என்று அப்படியே ந சக்ஷுஹு பஷ்யதி ந ஸ்ருஷ்யதி ந ஆத்ம விஜானாதி ந விஜானாதி. எதை பத்தியும் தெரிஞ்சுக்கல, எம்பெருமானை தவிர எதை பத்தியும் தெரிஞ்சுக்க விரும்பல. நான் அந்யது பஷ்யதி, எதை தவிர எம்பெருமானை தவிர எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை இல்லை. நான் அந்யது ஸ்ருணோதி சபூமா. சாஸ்திரம் சொல்றது, அந்த சாஸ்திரம் சொல்றத கதையா ஒரு நாடக வடிவிலே திருமங்கை மன்னன் வடித்து கொடுக்கிறான். இதுதான் உயர்ச்சி. நான் அந்யது பஷ்யதி, எதையும் பார்க்க விரும்பல. உலகம் போற வழியோ ஒன்னும் தெரியவில்லையே. அப்படி இந்த உலகம் போன போட்டு போட்டேன். இங்க பார்த்து கள்ள கபடு காமம் களவுக்கு அளவில்லையே. என்ன இந்த உலகம் எப்படியான போட்டும், நான் அவனை அடைய வேணும். நீங்கள் எப்படி என்னை இகழ்ந்தாலும் பரவாயில்லை என்று சொல்கின்ற அந்த நிலைய வேதத்துல சொல்கின்ற, சாஸ்திரத்துல சொல்கின்ற, உபனிஷத்துகளை சொல்கின்ற நிலைய ஆழ்வார் படம் எடுத்து காட்டுறார். சரி நிக்கிறார், காட்டுறார். சரி, அதை எப்படி விளக்கிறார் பாருங்க. அதுதான் சுவாரஸ்யம். தமிழ் வைணவ உலகத்துக்கே இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் அந்த உரை வளம். ஒரு ஆயுசு போயிருக்காது பெரிய வாச்சான் பிள்ளைக்கு, ஒரு ஆயுசு போயிருக்காது நம்பிள்ளைக்கு. இன்னும் சொன்னா சொல்லிண்டே இருப்பா. நமக்கு தான் அதை கிராகியம் பண்ண முடியல. போன அமர்விலே ஒட்டு வட்டிலும் காளாஞ்சியம்னு பார்த்தோம். அந்த உரை வழக்கானது இன்றளவிலும் தெற்கு தேசத்துல மதுரையிலேயோ விருதுநகர்லயோ இல்ல தூத்துக்குடியோ இல்ல திருநெல்வேலி மாவட்டங்கள்ல இருக்கு. ஒரு விழவு நடந்தால், ஒரு எம்பெருமானை பற்றிய விழவு நடந்தால், அந்த விழவு முடியறச்ச காளாஞ்சி வாங்கிட்டு போயிட்டீங்களா என்று கேட்பர். காளாஞ்சினா எம்பெருமானுக்கு கண்டருளி பண்ணிய பிரசாதங்களை காளாஞ்சின்னு சொல்லுவார். அப்படி எம்பெருமானை விட்டு பிரியாத இருக்கக்கூடிய சம்பந்தம் இந்த பரகால நாயகிக்கு இருக்கு. இத தாய்மார்கள்லாம் புரிஞ்சுட்டு அவளுக்கு வழி தெரியல. அவளும் ஒன்னும் தெரியலையே, உலகம் போற வழி இவ இப்படி இருக்காளே என்று வருத்தப்படுகின்ற சமயத்திலே ஏதோ ஒரு மூதாட்டி, அந்த மங்கை மடத்திலே இருக்கின்ற ஏதோ ஒரு மூதாட்டி இந்த பரகால நாயகியின் திருத்தாயார் வருத்தப்படுவதை, பரகால நாயகியின் திருத்தோழிமார்கள் வருத்தப்படுவதை அறிஞ்சு, நமக்கு தான் வழி தெரியல, எனக்கு தெரிந்து ஒரு குறி சொல்கின்ற திருமகள் இருக்கா, அந்த ஒரு கட்டு வச்சு இருக்கா, அவளை கூப்பிடுவோம்னு சொல்றா. சரி, கட்டு வச்சுட்டு ஏதோ பணம் கொடுக்குறோம். ஒரு பொண்ணோ ரெண்டு பொண்ணோ கொடுத்தா இதுக்கு என்ன வியாதி வந்திருக்கு, இதுக்கு என்ன இப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னா அதை மட்டும் சொல்லிட்டு போலாம். ஒரு வியாதின்னு போனா அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஒரு மருத்துவர்னு போனா அந்த துறையில சிறந்து விளங்குகின்றவர்னா, மூட்டு வலின்னா மூட்டு வலி சிகிச்சை பண்ண அப்படிதான் போக முடியும். அதே மாதிரி வயிற்று நோவுன்னு போனா ஒரு கேஸ்ட்ரோட்ட போனா அதை மட்டும் தானே பார்க்கறா. அது ஒரு ஒரு பகுதியை மட்டும் பார்க்கிறது. அது என்ன பெருசு? அப்படி அல்லாமல் இந்த கட்டு வச்சு என்ன பண்றாளாம், எம்பெருமானுடைய இவளுக்கு வந்த நோயானது எம்பெருமானிடத்துல இவளுக்கு இருக்கின்ற விடப்பிடியாத அந்த ஒரு பற்று அப்படின்னு சொல்லிட்டு போல, கொடுத்த தானியத்தை வாங்கிட்டு போல. அவன் என்ன பண்றா, கொட்டோ கொட்டுன்னு எம்பெருமான் குணத்தை மட்டும் சொல்லல, எம்பெருமான் வசிக்கின்ற திவ்ய தேசங்கள்லாம் காரார் திருமேனி காணும் அளவும் போய் சொல்றாளா.
இப்படி இவ வாயை திறந்தாலே எம்பெருமானுடைய குணத்தையும் எம்பெருமான் இருக்கின்ற திவ்ய தேசங்களையும் உகந்து அருளின் நிலங்களையும் கொட்டி தீக்கிறாளாம். அதை கேட்ட உடனே இந்த தாய்மார்களுக்கும் இந்த பரகால நாயகிக்கும் வந்த வியாதியா போயிடுத்தான். ஏன்னா எம்பெருமானுடைய குணத்தையே பாடுறா. ஜிதாத்மா சாந்தஸ்ய பிரசாந்தஸ்ய பரமாத்மா. கண்ணன் சொல்றான், ஜிதாத்மா இந்திரியத்தை வென்றவர்கள், ஆத்மாவை தன் கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறவன், ஆத்மாவை தன்னுடைய சொரூபத்திலே டிராங்குலிட்டின்னு சொல்றோமோ, பிரசாந்தஸ்ய பரமாத்மா, அப்படிப்பட்டவன் பரமாத்மாவிடம் தன்னடையே அடைகின்றான். எம்பெருமானிடத்திலே இருக்கின்ற 10 சாஸ்திரமும் அதை தான் சொல்றது. கண்ணன் எம்பெருமானும் திருவாய் மலர்ந்தருளான். இதை பூரா ஒரு கதையா வச்சு இவ பிரிய மாட்டேங்கிறா. இவனுக்கு ஒரே இந்த வியாதிக்கு ஒரே மருந்துன்னா எம்பெருமானுடைய குணகீர்த்தனம் பண்ணணும். எம்பெருமானுடைய குணத்தை மட்டும் பாடாமல் எம்பெருமான் உகந்து அருளி இருக்கின்ற நிலங்களிலும் அங்கு இருக்கின்ற இயற்கை வளங்களையும் அங்கு இருக்கின்ற பாகவதோத்தமங்களையும் பாடணும்னு அவ கேட்காதையே இவ கொட்டி தீக்கிறாளாம். கொட்டு கொட்டு கொட்டுன்னு கேட்கிறா. அவளை கூப்பிட்டா. அது கேட்டுக்காரார் குழற்கொண்டை கட்டு விச்சு கட்டேரி சீரார் சுளகில் சிலனில் பிடித்தறியா வேரா விதிர் விதிரா கை மோவா பேராயிரமுடையான் என்றாள். பேராயிரமுடையான் என்றாள். பேர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினாள். கையதுவும் சீரார் வலம்புரியே என்றாள். திருத்துழாய் தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள். கட்டுரையே திருத்துழாய் தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள். கட்டுரையே நீரேதும் அஞ்சேன் மின்னும் மகளை நோய் செய்தான் ஆரானும் அல்லன் அறிந்தேன் அவனை நான். அவ்வளவுதான். அது கேட்டு கூப்பிட்டு வரா. அதோட நிறுத்த வேண்டியதுதானே. தாரார் திருத்துழாய் தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள். கட்டுரைய கொட்டி தீக்கிறாளாம். கேட்ட கேள்வியோ ஒண்ணு, ஆனா கொடுத்ததோ கொட்டி தீக்கிறா. இவ எப்படிப்பட்டவள்? எம்பெருமானுக்கும் இவளுக்கும் அப்படிப்பட்டதான பிரியாத சம்பந்தம். அதை வெளிப்படுத்துறா. அப்படி இருக்கிற சமயத்துல இதை எப்படி விளக்கணும்னு உரையாசிரியர்கள் பார்க்கிறார். இந்த சம்பந்தம், ஐயோ நீ பாட்டுக்கு உள்ள படுத்துட்டு இருக்கியே, ஒல்லை நீ போதா உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள். அயலாத்துல கண்ணன் பெருமானுடைய குணகீர்த்தனத்தை இந்த கோபியர்கள்லாம் பாடுறா. உள்ள இவ என்ன பண்றா, எழுப்பறச்ச கடைசியா எழுப்பப்படுகின்ற அந்த பிராட்டி என்ன பண்றா, அந்த கோகுலத்திலே இருக்கக்கூடிய அந்த மனாட்டி என்ன பண்றா, அந்த குணத்திலேயே இழிந்து போயிட்டா. இவர்கள் வாசல்ல கடை இடிக்கிறா. ஒல்லை நீ இப்ப நீ தான் நேத்தியே சீக்கிரம் வரேன்னு சொன்னியே, கோஷ்டியில எனக்கு முன்னாடி வரேன்னு சொன்னியே, நீ வராத இருக்கே. ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறுடையை, என்னமா ஆச்சு உனக்கு அப்படின்றச்சே அந்த அந்த சத்தமும், ஜோ எம்பெருமானுடைய குணத்துல இப்பதான் நீங்க பாடினேள், நேத்தி பாடினேள், நேத்தி உஷத்காலத்துல பாடினேள், நேத்திலேருந்து இன்னி வரைக்கும் நான் தூக்கத்தை இழந்தேன், பசியை இழந்தேன், ஏன் மூச்சு விடுறதையும் இழந்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டு அவனையே நினைச்சுட்டு இருக்கேனே, அந்த சுகமான அனுபவத்தை கெடுக்கிறேளே. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. அந்த சந்திர புஷ்கரணியிலே திருவாய்மொழி பாடா நிற்க வேறர் எழுந்தருளையும் அசக்கை என்னுமா போலே, ஐயோ அந்த குண அனுபவத்தை நீங்க கெடுத்துட்டீங்களே என்று சொல்கின்ற இந்த உத்தம பாகவதோத்தமை எப்படிப்பட்டவள், இந்த பரகால நாயகி எப்படிப்பட்டவள், எம்பெருமானே எல்லாம் என்று இருக்கின்ற பரமை காந்திகள் எப்படிப்பட்டவர்னா, சுப்பிரமணிய பட்டரை போல. 2 ஐதீகம் எடுப்போம். சுப்பிரமணிய பட்டர்னு ஒருத்தர் இருந்தார், எம்பெருமான் காலத்தை சேர்ந்த 2 ஐதீகம். ஒண்ணு, இந்த கோபிகைக்கும் இந்த 15ஆம் பாட்டில் இருக்கக்கூடிய கோபிகைக்கும் அந்த எம்பெருமானுக்கும் உடையதான சம்பந்தம் எப்படிப்பட்டது, ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சு இருக்க முடியலையாம். நேத்தியிலேருந்து கேட்டுட்டே இருக்கேன், அவ்வளவுதான் நீங்க சொல்லிட்டு போனேளே, மணிவண்ணா ஓ நாகனையாய் கதறிட்டு போனேளே, அதுவே என் காதல ரீங்காரடுறது. நான் உங்களோட சேரணும்னா நான் எழுந்துக்கணும், தீர்த்தம் ஆடணும், அனுஷ்டானங்கள்லாம் முடிக்கணும். அந்த சமயத்துல நான் எம்பெருமான நினைக்காத போயிடுவேனே, அந்த அரக்ஷணமும் என்னால புரிந்திருக்க முடியாது என்கின்ற உயர்ந்த பாகவதோத்தமை. இந்த கும்பல் கூட மாட்டேன்னு சொல்றவல்ல, சோம்பேறியா இருக்க பாகவதோத்தமை இல்லை, இவளை இப்படி பார்க்கணும். அப்படி அந்த அரக்ஷணமும் எம்பெருமானுடைய கோஷ்டியை விட்டு எம்பெருமானுடைய குண அனுபவத்தை விட்டு பிரியாதிருக்கின்றாளா அந்த கோபிகை. ஆண்டாள் அதை நோக்கி பாடுறா.
அதே மாதிரி இந்த மங்கை மடத்திலே இருக்கின்ற இந்த பரகால நாயகி எப்படிப்பட்டவள், ஒரு க்ஷணம் கூட அவனை விட்டு பிரிய முடியலையா. ஐயோ இந்த சம்சார லோகத்துல நான் வந்து மாட்டின்ட்டேனே, எப்படியானா நாம் அடைவோம் என்கின்ற நிலையை சொல்றதுக்கு இப்படிப்பட்ட கோபியை, இப்படிப்பட்ட இந்த நாயகி யாருன்னா சுப்பிரமணிய பட்டரை போல 1000 வருஷத்துக்கு முன்னாடி எம்பெருமானார் காலம், சோழ பேரரசு காலம், சோழ பேரரசன் ஆண்டு கொண்டு இருக்கான். அந்த சோழ பேரரசனுக்கு ஒரு உபாத்தியாயர், ராஜகுருன்னு வச்சுப்போமே, அவர் பெயர் சுப்பிரமணிய பட்டர். பேர் எப்படி வேணா இருக்கட்டும். எம்பெருமானுடைய குணத்திலே இழிந்து போனவர், அருளிச் செயலிலே இழிந்து போனவர், எல்லாம் எம்பெருமான்னு நினைக்கக்கூடியவர். அங்க என்ன நடக்கிறது, திருவரங்கத்திலே அந்த சமயத்திலே வைணவர்களுக்கும் மற்ற ஒரு கூட்டத்திற்கும் ஏதோ சலசலப்பு, வாக்குவாதம். இவர் தானே ராஜகுரு, ஜட்ஜி மாதிரி, நீதிபதி மாதிரி. இந்த சோழ பேரரசன் பார்க்கறான், எல்லாரும் படித்தவா இருக்கா, வைணவர்கள் ஒரு பக்கம், இதரர்கள் ஒரு பக்கம், மற்ற சமயத்தவர்னு எடுத்துக்கணும். அந்த சர்ச்சையெல்லாம் போவாண்டாம். இந்த இதுக்கு மத்தியஸ்தம் பண்ணி இவர்கள் வாக்குவாதம் பண்றாலே அது எது உண்மை பொருள்னு சொல்ல வேணும் என்று இந்த சுப்பிரமணிய பட்டரை கேட்கிறான். சுப்பிரமணிய பட்டர் என்ன பண்ணணும், உடனே இதுதான் நமக்கு சாக்கு, இதுதான் நமக்கு சந்தர்ப்பம்னு அந்த அந்த சண்டைக்கு நடுவுல மாத்தியஸ்தம் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணி இவரோ என்ன பண்றார், இவரோ எம்பெருமான் பக்கம் நிற்கக்கூடியவர், இவரோ வைணவத்திலே இழிந்து போனவர். உடனே இதுதான் நமக்கு சந்தர்ப்பம் வாய்த்தது, நாடும் வாய்த்தது நங்கட்கேன்னு ஓடி குதிச்சு போய் இதுதான் என்று ஒரு பட்சபாதியா இருக்கணுமா வேண்டாமா? ஒன்னு தர்மத்துக்காக வைணவர்கள் எந்த தர்மத்தை ஏற்று நடக்கிறார்களோ அந்த தர்மத்துக்கு ஏற்றவாறே தர்மத்தை ஒற்றியே வாழ்வர். உடனே இவர் என்ன பண்றார், அரட்சணமும் வைணவ கோட்டியை பிரிந்திருக்கின்ற நிலையிலே மாத்தியஸ்தம் என் செய்கை என்று சுப்பிரமணிய பட்டர் அருளி செய்வதை காண்க. உரையாசிரியர் எடுக்கிறார். பார்த்தேளா, நம்ம காலத்துல சுப்பிரமணிய பட்டர் இருந்தாரே, அவர் வாழ்க்கையில ஒண்ணு நடந்ததோன்னு, இந்த சோழ அரசன் என்ன பண்றான், இந்த பெரிய கோவிலிலே நடந்த இந்த சச்சரவை தீர்க்கணும். சமய சச்சரவு, அது என்ன சச்சரவுன்னு போடல, நம்ம சமய சச்சரவுன்னு எடுத்துப்போம். இந்த சமய சச்சரவை தீர்க்கணும், நீங்க போய் அதுக்கு மாத்தியஸ்தம் பண்ணுங்கோ, கிவ் ஜட்ஜ்மெண்ட் சொல்றச்சே இவர் என்ன சொல்றாராம், ஒண்ணு நான் வைணவர்கள் பக்கமே பட்சபாதியாக இருக்கக்கூடும் என்கின்ற உண்மை நிலையை உணர்ந்து ஒண்ணு. ரெண்டாவது, அங்க போனா அந்த அரட்சணமானா கூட என் நிலைமை என்னது, அங்க போனா இந்த வியர்த்தத்துல நல்லதுக்கு மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறார், இருக்கட்டும், இருந்தாலும் அதுக்கு நிறைய காலம் விரயம் ஆகுமே. அப்படி அந்த காலம் அங்க மத்தியஸ்தம் பண்ணி போறச்சு இவர் சொல்றதை கேட்கணும், அவர் சொல்றதை கேட்கணும், பிரயாணத்துல பொழுது போகும், இதெல்லாம் எதுக்கு வீணடிக்கணும்? குவிக்கொள்ளும் 4 காலம் குருவாதோ என்று நாம் இருக்கிறோமே, அந்த அரட்சணமும் என்னால வீணடிக்க முடியாது. ஏ மகாராஜனே, இதுல என்ன எனக்கு பிரயோஜனம்? அரட்சணமும் வைணவர் கோட்டியை விட்டு விலகி மாத்தியஸ்தின் என் பயன் என்று எம்பெருமானுடைய குணத்திலே இழுந்து அந்த எம்பெருமானுடைய குணத்தை பாடுகின்ற வைணவ கூட்டத்தை விட்டு பிரிய இல்லையா. இவர் இருக்கிறதோ சோழ தேசத்துல ராஜதானின்னு வச்சுக்கோங்க, அங்க நித்தியம் இப்படிப்பட்டதான கூட்டம். எப்படி குஷ்யத்தே எஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரன் என்று வஞ்சிமா நகரத்தில நித்தியம் எம்பெருமானுடைய குணகீர்த்தனம், நித்திய ராமாயண பாடனம். இப்படி இருக்கக்கூடிய குலசேகரன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி இந்த சுப்பிரமணிய பட்டரும் அங்க போனா எனக்கு காலம் விரயமாகும், வேற எவரோ அதுக்கு மாத்தியஸ்தம் பண்ணி கொண்டு போகட்டும், எனக்கு அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஒவ்வொரு க்ஷணமும் அரட்சணம் காட்சணமும் கூட அந்த எம்பெருமானுடைய குணத்தை பாடுகின்ற அந்த பாகவதோத்தமர்களுக்கு அமுது செய்வது, அந்த பாகவதோத்தமரை விரும்போன்புதல் செய்வது, அந்த பாகவதோத்தவர்கள் திருவாய் மலர்ந்தருகின்ற அருளி செயலை கேட்பது, இதுதானே எனக்கு உயர்ந்த உயர்ந்த பொழுதுபோக்கு என்று நம்பள போல இவரும் அது யாரோ பார்க்கட்டும் மகாராஜா, அங்க போய் நான் மாத்தியஸ்தம் பண்ணா ஒன்னு நான் பட்சபாதியாக இருப்பேன், அது உலகத்தார் ஏற்றுக்கொள்ள மாட்டார், என்னுடைய மனசாட்சிக்கும் அது ஒப்பாது என்று தன்னுடைய நிலையை இவ்வளோ உண்மையா சொல்றதுதான் வைஷ்ணவன். அது மட்டுமல்லாமல் வைஷ்ணவ லட்சணத்தை தன் செயல் மூலம் காட்டியதோடு மட்டுமல்லாமல் தானும் தன் வைஷ்ணவத்திற்கும் எம்பெருமானுக்கும் எம்பெருமானை பாடுகின்ற பக்தர்களுக்கும் விட்டு பிரியாத அந்த அரட்சணம் கூட, அவர் சொல்ற பதில் அரட்சணம் கூட நான் என்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்றாராம் சுப்பிரமணிய பட்டர். உரை எழுதுகின்ற விடத்திலே உரைக்காரர் என்ன சொல்றார்,
இந்த பிராட்டி, இந்த கோபிகை மாறும், இந்த ஆண்டாள் கோட்டத்துக்கும் இந்த கோபிகை மாறும் அந்த நடந்த சம்வாதம், ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள், அந்த சம்வாதம் நடக்கிறது. அது சொல்லும் இடத்துல இந்த உள்ள உறங்கின்னு இருக்காளே அவ என்ன சோம்பேறியான்னு கேட்கலாமோன்னு ஒரு பூர்வபக்ஷம் பண்ணலாம். அவ சோம்பேறி இல்லப்பா, அரட்சணம் கூட எம்பெருமானை குணகீர்த்தனத்தை விட்டு வர மனசு இல்லையா. நேத்தி பக்கத்து வீட்டுல 14ஆம் பாட்டுல உங்கள் புழக்கடை தோட்டத்துல எழுப்பினாலே அந்த கோபியர் எழுப்பறிச்சே எம்பெருமானுடைய குணத்தை கீர்த்தனம் பண்ணாலே அந்த கீர்த்தனமே இன்னும் ரீங்காரட்டு இருக்கான். அதுல இருந்து ஒரு க்ஷணமும் இவளாலே விட்டு பிரிய முடியாத நிலையுடைய பாகவதோத்தமை என்கின்ற இந்த கோபிகைக்கும் அந்த எம்பெருமானுடைய குணத்துக்கும் இருக்கின்ற சம்பந்தம், அதே மாதிரி இந்த பரகால நாயகிக்கும் இந்த எம்பெருமானுக்கும் திருவாலி மணாளனுக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தமானது எப்படியோ போட்டோம். நான் அவனுடைய அடிமை, அவன் என்கிட்ட வந்து இருந்துட்டான். எங்க யா பிருத்திவியாம் திஷ்டன்னு யா ஆத்மனி திஷ்டன்னு என்கின்ற அந்த சாஸ்திரத்தை கதை மூலம் சொல்றா. ஒன்னு சுப்பிரமணிய பட்டரை போல அரட்சணமும் எம்பெருமானையும் எம்பெருமானுடைய கோஷ்டியாரையும் விட்டு பிரியாத இருக்கின்ற அந்த உத்தம பாகவத நிலை ஒண்ணு. ஆச்சா, அப்படி இருக்கின்ற இந்த நிலைய வந்த இந்த பரகால நாயகியை புரியல, உலகத்தாருக்கு புரியல், மற்ற விடயங்களே மயங்கி இருக்கின்ற உலகத்தாருக்கு புரியாத போது இந்த கட்டுவிச்சிய கூப்பிடுறா. அந்த கட்டுவிச்சி என்ன பண்ணலாம், கொடுத்த ஒரு பிடி நெல்லுக்கு சீரார் சுலகில் சில நெல் பிடித்தெரியா, ஒரு பிடி நெல்லு வச்சுக்கோங்க, ஒரு படி நெல்லு தான் கொடுக்கறா. அதுக்கு ஆமாமா இவளுக்கு இந்த வியாதி தான், அந்த எம்பெருமான் வந்திருக்கான்னு சொல்லல, கட்டுரைத்தாள் கட்டுரையால் சொல்லிட்டு என்ன சொல்ற, ஆறால் இலங்கை பொடி பொடியா விழுந்தது மற்றாராலே கல்மாரி காய்த்ததுதான் ஆழி நீராரால் கடைந்திடப்பட்டது அவன் காண்மின் ஊரா நிறமேத்து உலகெல்லாம் உண்டு மீண்டும் ஆறாத தன்மையனாய் அங்கொரு நாள் ஆய்ப்பாடி சீரால் கலையல்குள் சீரடி சென்று வருவாய் வாரார் வனமுளையா மத்தார பற்றி கொண்டு ஏறார் இடை நோவ எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை கொட்டோ கொட்டு கொட்டுன்னு ஒன்னு சொல்லுன்னா இவ எம்பெருமானுடைய குணத்தை சொல்றா, எம்பெருமானுடைய பேரை சொல்றா, அவன் உகந்தருளின் நிலத்தை எல்லாம் சொல்லி 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 இவர்களுக்கு என்னடா இத்தனை நாள் நம்ம தப்பு பண்ணோமே என்று இந்த ஒரு கட்டுவிச்சி சொல்றா பாருங்கோ. அவ எப்படிப்பட்டவள்னு சொல்றா. சரி, இவன் அழகை கொண்டைய போட்டு இருக்கா, காரார் குழற்கொண்டை அழகான கை சீரார் சுலகில், அவள் சொரூபமே திவ்யமே எம்பெருமானியே நினைச்சுட்டு இருக்கா இந்த கட்டுவிச்சி. அப்ப அவளுடைய சொரூபத்திலே அழகு வந்துருது, தருணவ் ரூபசம் பண்ணவ், அப்படி இளமையா இருக்கா, எம்பெருமானியே நினைத்து நினைத்து எப்படி ராமலட்சுமணரை சூர்பனக வர்ணிக்கிறாளோ அதே மாதிரி இவ எம்பெருமானையே தன்னிடத்திலே கொண்டு விட்டார். ஐக்கியம் இல்லை, எம்பெருமான் தன்னிடத்தில இருக்கின்றான் என்ற நிலையை சரீர பாவத்தை உணர்ந்து அவன்கிட்டே இழிந்து போறாளே, அவன் மேனியும் திருமேனியும் அப்படி ஜொலிக்கிறதான். காரார் குழற்கொண்டை சீரார் சுலகில், அவளுடைய இந்த பாம் கையுமே அவ்வளவு அழகா இருக்கும். அப்படிப்பட்டவள்னு சொல்றதுக்கு எப்படிப்பட்டவள், கேட்ட உடனே இவ்வளவு கொடுக்குறியம்மா, நான் என்ன வியாதின்னு கேட்டேன், அது இந்த தான் வியாதி, இதுக்கு மருந்து, வியாதி சொல்லிட்டு இது நீ யார்கிட்டயா போய் மருந்து கேளுன்னு சொல்லலை, அந்த வியாதிக்கும் மருந்தை சொல்லி அந்த வியாதி எதனால் வந்தது, இந்த வியாதி எதனால் தீரும், இந்த தீர்க்கக்கூடிய மருந்தின் குணாதிசி, இங்க மருந்துன்னா கண்ணபிரான் மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணன், அவனுடைய குணாதிசயத்தை கட்டுரைத்தாள். கட்டுரை எப்படி கொட்டி தீக்கிறாளே, இவள் எப்படிப்பட்டவள்னு சொல்லணுமா, இவள் இப்படி ஒரு குறி சொல்பவள் வந்தாள்னு சொல்லிட்டு போல உரையாசிரியர். இக்கட்டுவச்சி யாரை போல என்றால், இக்கட்டுவச்சி எம்பெருமானாரை போல. முன்புத்த ஆச்சாரியர்கள் பகவத் விஷயம் சொல்லும் போது 4 பேருக்காயிற்று சொல்லுவது பாருங்க அந்த நடகடகு. அனுவிருத்தி பிரபன்னாச்சாரியர் போல அல்லாது இக்கட்டுவிச்சியானவள் எம்பெருமானாரை போல கிருபாமார்த்த பிரசன்னாச்சாரியர்கள். நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி உரை யார் எழுத முடியும்? இவ கட்டுரைச்சி எப்படி இருக்காளாம், அவ்வளோ பிரேம எம்பெருமான இடத்திலே, எம்பெருமானுடைய பாகவதோத்தமர்களிடத்திலே அவ்வளோ பிரேம. அதனால இந்த குணம், எம்பெருமானுடைய குணத்தை இவர்களுக்கு சொல்லுவோம், அந்த மருத்துவனுடைய குணத்தை இவர்களுக்கு சொல்லுவோம். அந்த மருத்துவம் எங்கெங்கெல்லாம் டிஸ்பென்சரி வச்சிருக்கான், எங்கெங்கெல்லாம் வச்சிருக்கான், ஸ்ரீரங்கத்தில் வச்சிருக்கான், திருமோகூர்ல வச்சிருக்கான், அங்க வச்சிருக்கான், இங்க வச்சிருக்கான், ஏரகத்துல வச்சிருக்கான், இங்க வச்சிருக்கான், அங்க வச்சிருக்கான், இவன் எல்லாம் இன்னைக்கு அவனை பார்க்க முடியலன்னா நாளைக்கு அங்க போங்கோ என்று இவ்வளோத்தையும் சொல்றாளே, இவள் யார் என்றால் எம்பெருமானாரை போல கிருபா மாத்திரம், கிருபை கிருபை எம்பெருமானுடைய அருள்,
பாகவதோத்தமருடைய அருள், இவளுடைய அருள் என்று இது அந்த கட்டுவிச்சிக்கு இவ்வளவு சொல்றா. எப்படி சொல்றா? முன்புத்தை ஆச்சாரியர்கள் பகவத் விஷயத்தை சொல்லும் போது நாலிரண்டு பேருக்காயிற்று சொல்லுவது அனுவிருத்தி. கோஷ்டி பூர்ணரை போல, திருக்கோட்டியூர் நம்பிகள் போல ரொம்ப பரிசிரமப்படணும், அவர்களிடத்திலே தொண்டு செய்யணும். கூறத்தாழ்வானே 6 மாசம் தவம் கடந்தார், ஆத்மஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சு கண்டுக்கவே இல்லையே. இவர் பாட்டுக்கு வாசல்ல இருப்பார், ஆத்துக்கார மாமி மட்டும் சாத்தை கொண்டு கொண்டு போட்டு போயிடுவாளாம். அப்படி அனுவருத்தி பண்ணணும். இவ்வளவும் பரீட்சை பண்ணி தான் கொடுத்தாளாம் எம்பெருமானாருக்கு முன்னாடி. இவர் அப்படி இல்லையே. எம்பெருமானார் கொட்டு ஓரான் வழியாய் உபதேசித்தார், முன்னோர் பின் ஏறார் எதிராசர் இன்னருளால் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பருத்தார். மணவாள அழகா சொல்லிட்டார். இத கதை, இத வியாக்கியானம் பண்றச்சே பெரியவாச்சான் பிள்ளை சொல்ற, முன்புத்தை ஆச்சாரியர்கள் பகவத் விஷயத்தை சொல்லும் போது 4 பேருக்காயிற்றே சொல்லுவது, அதுதானும் அவர்கள் படியறிந்தால், அதுவும் அவர்களை டெஸ்ட் பண்ணி அதுதானும் அவர்கள் படியறிந்தால் சொல்லுவது. 4 பேருக்கு தான் சொல்லுவாளாம். 4 பேருக்கு சொல்றதோது மட்டும் இவன் தகுதியுடையவனா, இவன் அடிபணிந்து நடப்பவனா எண்ணி எல்லாத்தையும் பரீட்சை பண்ணி அதுதானும் படியறிந்தே சொல்லுவது. அப்படி அல்லாமல் அங்கனமின்றி ருசுடையார் யார் என்று தோற்றின அளவில்லை. இவனுக்கு ருசி இருக்கு, எம்பெருமானுடைய குண அனுபவம் பண்ணணும். குண அனுபவம் பண்றதுக்கு சொந்த முயற்சி இல்லைனாலும் அகத்திலே தாத்தாவோ பாட்டியோ கோயிலுக்கு போனா இன்னைக்கு வா என்று கூட்டின் போறாளே, அதுதான் அன்றி ருசுடையார் என்று ருசி உடையார் என்று தோற்றின அளவிலே சொல்லுவர் எம்பெருமானார். எப்படி? கிருபா மாத்திரம், கிருபை அவனுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, கும்பலா வந்துட்டான், அவனும் எம்பெருமான் கடாட்சிக்கணும்னு ஒரு பிரிட்ஜ் போடுறாரோன்னு எம்பெருமானார். ஆரியர்கள் ஆசையுடையோர்க்கெல்லாம் கூறும் என்று பேசி வரம்பு. இதான்பா வரம்பு. இனிமே எல்லாரும் தகுதியெல்லாம் பார்க்காத, எம்பெருமான இடத்துல ஆசை இருக்கா இல்ல, அகத்தில இருக்கின்ற பாகவதோத்தமர்கள் இவனை தூண்டினாலும் சரி, என்னவோ வரானா கோயிலுக்கு ஒரு தரம் வந்தா அஜாமிலனை போல, ஒரு தரம் வந்தாலும் போரும் என்று அந்த கிருப்பை, எம்பெருமான் அருளை, நிர்ஹேகுத கிருப்பைய அப்படி அந்த 74 மடைகளை திறந்து கொற்றாரோன்னு இப்போ நாதமணியில் ஒரு திருநட்சத்திர வைபவம் அவரே நினைப்போம். அப்படி இருக்கச்சே அதுதான் இருக்கே, அது அன்றி ருசி அறிந்த அளவிலே. ருசி இருக்கா அப்படின்னு கூட டெஸ்ட் பண்ண வேண்டாமா, படி அறிய வேண்டாமா, அவன்கிட்ட ருசி இருக்குன்னு யாரோ சொன்னா கூட போரும். அங்கனமின்றி ருசி அறிந்த அளவிலே சொல்லுவர் எம்பெருமானார். அப்படி எப்படி எம்பெருமானார் இருந்தாரோ, இந்த கட்டிவிச்சியும் இவர்களுக்கு இருக்கின்ற ஆர்த்தி, ஐயோ இப்படி இந்த பெண் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட பெண் பிள்ளை, எம்பெருமானே எல்லாம் என்று ஒரு அந்த என்ன சொல்றோம், அப்படிப்பட்டதான அந்த பூமா, அந்த பூமா வித்தைன்னு சொல்றோமோ சாஸ்திரத்துல, இதுதான் பூமா. பூமா என்றால் பெரியது, எம்பெருமானே பெரியது, அவனை அடைவதே இந்த ஆத்மாவின் சொரூபம் என்று பூமை வித்தையை, பூமா வித்தையை அறிந்த அந்த பிரபன்னனாகிய இந்த ஆத்மாவுக்கு இப்படி அல்லவோ சொல்ல வேணும் என்று கொட்டி தீக்கிறாளே. கட்டுரைத்தாள் கட்டுரையாய் அது கேட்டுக்காரார் குழற்கொண்டை கட்டுவிச்சு கட்டேரி சீரார் சுலகில் சிலனெல் பிடித்தெறியா வேறா விதிர் விதிரை மெய்சிலிராக்கைமோ அடி நாடகம் அடிச்சு காட்டுறா பாருங்க. வேற விதிர் விதிரா மெய்சிலில் ஆக்கை மோவா அப்படியே நடிச்சு காட்டுறா. எம்பெருமான் எப்படி இருக்கான், பேயாட்டம் ஆடலையா. எம்பெருமான் எப்படி அங்கனாம் அங்கனாம் அங்கனே மாதவம் 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 சாங்கனே அங்கனா என்ன அப்படியா மிருதுவா மதுரமா ஆடுறானே, அந்த மாதிரியே பண்ணி சைகை பண்றாளாம். சீரார் வலம் புரியே என்றாள். பேர் சொன்னா மட்டும் போறாது, இழுக்கணும். அதனால நாடகமும் நடிக்கிறார். கை அதுவும் சீரார் வலம் புரியே என்றால் திருத்துழாய் தாரார் நறுமாலை கட்டுரைத்தாள். கட்டுரை இப்படி கட்டுரைக்கிறாளே, கொட்டி கொட்டி தீக்கிறாளே. இவள் எப்படிப்பட்டவள்? இவள் கிருபாமாத்திர பிரபன்னாச்சாரியர் பிரசன்னாச்சாரியர் போன்ற எம்பெருமானாரை போன்ற மாமனுகளை போன்ற கிருபை இருந்தா எம்பெருமான் அருள் இவளுக்கு வேணும், இதை கொடுக்கணும். தடை பண்றதுக்கு நான் யார் என்று கிருபை 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 என்று அருளாளனுடைய அருளை உலகுக்கு அருளாக தந்த இந்த அருளாளர்களை போலே இருக்கின்றாள் கட்டிவிச்சின்னு. இந்த கட்டிவிச்சிக்கு இப்படி ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து அதுக்கு ஒரு உதாகரணமும் கொடுக்கிறார். முன்ன சொன்னது ஒரு ஐதிஹ்யம், சுப்பிரமணிய பட்டர் என்பது இருந்தார் என்று ஐதிஹ்யம். இங்கே சொல்வது ஒரு உதாரணம் ஆகி உரை ஆசிரியர்கள் என்ன சொல்றா, கட்டுவிச்சி சொல்றா சுப்பிரமணிய பட்டர், அப்படி சொன்னா இந்த அர்த்தம் நன்னா புரிஞ்சிடும். ந அந்யத் திருஷ்யதி ந அந்யத் ஸ்ருணோதி ந அந்யத் விஜானாதி ச பூமா. இந்த சாஸ்திரம் யாருக்கு புரியுது? அப்படி இல்லையே. சுப்பிரமணிய பட்டர்னு ஒரு நினைவு வருது. அப்பா, அரட்சணமும் வைணவர்கள் கோட்டியை பிரியாது இருக்கக்கூடிய தன்மை,
அதனால பெரிய பதவி கிடைச்சாலும் வேண்டாம் என்று ஒதுக்கி எம்பெருமானுடைய குணத்தையே அனுபவிக்கின்ற நிலையுடைய ஒரு பாகவதோத்தமரை போல இந்த பரகால நாயகின்னு சொன்ன அந்த கதையை சொன்னா அந்த கதை நம் மனசுல இன்னளும் இருக்கு. இது நடந்ததோ கிட்டத்தட்ட 700-800 வருஷம் முன்னாடி பெரியவாச்சாம்பிள்ளை காலத்துல இந்த உரை இல்லையா? அதே மாதிரி திருப்பாவை ஆட்டும் சரி, சிறிய திருமடல் ஆட்டும் சரி, இந்த அப்ருதக் சித்தி சம்பந்தமானது எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தம் எப்படின்னா எப்படிப்பட்டதான சம்பந்தம்? இந்த சுப்பிரமணிய பட்டரை போல இருக்கு. சுப்பிரமணிய பட்டரை 4 பேர் அந்த காலத்துல பார்த்திருப்பா. ஓ, நம்ம எப்படிப்பா இருக்கணும், சுப்பிரமணிய பட்டரை போல இருக்கணும், ஒரு ரோல் மாடல்னு சொல்றோமோ அதான். அப்புறம் பிறருக்கு உதவணும். வைஷ்ணவன் என்றால் அம்மா என்று அலறுபவன், பிறர் நோவு கண்டு அம்மா என்று அலறுபவன் வைஷ்ணவன் ஆம் என்பவன் ஐவனவன் அவாயினவன்னர் நஞ்சீர். அதுக்கு உதாரணம் என்ன? கிருப கிருப கொட்டி தீர். தன்னுடைய திருமணத்தை ஆழ்வார் திருநகரியிலே தன்னுடைய திருமணத்தை யாரோ எரித்து போந்தார். மணவாள மாமணி ஒண்ணுமே நோவு கடக்க சொல்லலையே, அவர் பாட்டுக்கு இதுவும் எம்பெருமானுடைய திருவுள்ளம் என்று இருந்தார். அப்படிப்பட்டதான அந்த கிருபை இப்படி அளவோ இந்த கட்டுவிச்சி இருக்கா? இவளுடைய கிருபையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம காலத்துல வாழறாரே எம்பெருமானார், ஒரு 300 வருஷம் பிரேமாச்சாம்பிள்ளை காலத்துக்கு 300 வருஷம் முன்னாடி வாழ்ந்தாரே எம்பெருமானார், அந்த எம்பெருமானாரை போல அல்லவோ இந்த கட்டுவிச்சி ஒன்னு கேட்க 100 கொடுக்கிறாள், ஒன்னு கேட்க 1000 கொடுக்கிறாள் என்று இப்படியானதான உரை வளம் தமிழ் வைணவத்துக்கே ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கே உரியது. இப்படி கதை கதையா மடல்னு எடுத்தா கதை, திருப்பாவைன்னு எடுத்தா கதை, திருவாய்மொழின்னு எடுத்தா கதை கதையா சொல்லி மக்களை ஈர்க்க வேண்டும், எம்பெருமானுடைய குணத்திலே அனுபவித்து இழுந்து போக வேண்டும் என்று இத்தனை பிரயத்தனப்பட்டிருக்காளே. அந்த உரையாசிரியர்கள் திருவடித்தாள்களிலே பணிந்து தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக.